செஞ்சியா? பிளேடி, என் ஹை ஹீல் ஹைட்டு கூட இல்ல, உனக்கு சைடு தேவையா? ஆமா. அப்படின்னா யார் ஃபோன் பண்ணிருப்பா? இன்னைக்கு ஐஸ்கிரீம் க்ளோஸ். Thank you. லட்சுமி, அங்க கொஞ்சம் கவனிச்சுக்க. என்ன சாரதா, ஷீலா வராதனால உனக்கு டபுள் டியூட்டி போல இருக்கே. இந்த வேலை கூட எனக்கு கஷ்டமா தெரியல. அவ இருந்தா கலகலப்பா பேசிட்டு இருப்பா. இப்ப ரொம்ப போர் அடிக்குது. ஏன் வரலன்னு தெரியல. லீவ் லெட்டர் கூட அனுப்பல. உனக்கு நான் ரொம்ப தோஸ்தாச்சே, உன்கிட்ட கூட ஒன்னும் சொல்லாம போயிட்டா. என்கிட்ட கூட ஒன்னும் சொல்லுங்க. நேற்று 5 மணிக்கு ஒரு போன் வந்துச்சு. அப்ப அவசரமா போனவதான். நாளைக்கு என் பர்த்டே கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னா. ஒருவேளை இப்ப நான் போகும்போது அவளை பார்த்துட்டு தான் போவேன். हेलो, यस रूप सागर. क्लोजिंग टाइम 8 மணி. இந்த நேரத்துல ஒரு பொண்ணு தனியா வரதே தப்பு. அதுவும் அஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப தப்பு. வாங்க வண்டியில இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்ஸுங்க. நீங்க எங்க போகணும்?
மவுண்ட் ரோட் உமன்ஸ் ஹாஸ்டல். உமன்ஸ் ஹாஸ்டல்னா இது வழி இல்லையா? இங்க வந்து எப்படி மாட்டிக்கிட்டீங்க? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஷீலாவோட பர்த்டே. அவ வீடு இங்கதான் இருக்கு. என்ன வர சொல்லியிருந்தா. இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமா இல்லை ஹாஸ்டல் போகணுமா? வேண்டாங்க, நான் ஹாஸ்டலுக்கே போறேன். இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னா ட்ராப் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். வேண்டாம், நான் ஹாஸ்டலுக்கே போறேன். ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் இது உங்கள் சொந்த ஊர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என் சொந்த ஊர் கும்பகோணம். அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்க. ஆ, மாமா வீட்டில் தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நைட் டயத்தில் ட்ராவல் பண்ணும்போது டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசாமலே வந்தால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? நான் என்ன பேசுறது? சரி, நான் பேசுகிறேன், நீங்கள் பதில் சொல்லிகிட்டே வாங்க. நான் உங்கள் கடைக்கு அடிக்கடி வரேனே, அதனால என்ன தப்பாக நினைக்கிறீங்களா? நானும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வரும்போதெல்லாம் பர்டிகுலராக உங்கள் கவுண்டருக்கே வரேனே, அதனால என்ன தப்பாக நினைக்கிறீங்களா? நானும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அதிக பிரசங்கித்தனமா ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் ப்ரெசென்ட் பண்றேன், அதனால என்ன தப்பா நினைப்பீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன தப்பா நினைப்பீங்களா? நானும் அதெல்லாம் சாரதா, ஐ லவ் யூ.